Hi everyone, welcome to Zero Gravity. Zero Gravity Science and Technology Edutainment. நோக்கியா நிறுவனம் உலகத்தின் முதல் 5G இணக்கத்துடன் இயங்கும் 360 டிகிரி கேமராவை அறிமுகம் செய்துள்ளது. இந்த புதிய நோக்கியா 360 கேமரா சீரிஸ் 2 மாடல்களை கொண்டுள்ளது. கடினமான சூழல்களுக்காக உருவாக்கப்பட்டதும் டேட்டா ப்ரொடெக்ஷனை உறுதி செய்யும் வகையில் மிகவும் பிரத்யேகமான புதிய சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர்களை கொண்டுள்ளது. நோக்கியாவின் முக்கியமான கண்டுபிடிப்புகளை உள்ளே சேர்த்து நோக்கியா வழங்கிய மல்டிமீடியா ஆராய்ச்சியின் ஒரு கண்டுபிடிப்பாக இந்த சாதனம் வெளியிறங்கியிருக்கிறது. இந்த சீரிஸ்கில் நோக்கியா 360 கேமரா வைஃபை வேரியன்ட் மாடலை அறிமுகம் செய்துள்ளது. இந்த வைஃபை வேரியன்ட் மாடல் 8K தரத்தில் 360 டிகிரி மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங்கை வழங்கும். இரண்டாவதாக நோக்கியா 5G 360 கேமரா மாடலையும் அறிமுகம் செய்துள்ளது. நோக்கியா 5G 360 கேமரா மாடல் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வேரியன்ட் எனும் பெயருடன் வருகிறது. பெயர் சொல்கிறது போல் இந்த கேமரா கடினமான வெப்பம் மற்றும் கடினமான வானிலையிலும் இயக்கும் திறமையை கொண்டுள்ளது. இந்த நோக்கியா 360 கேமராக்கள் எல்லாமே யூனிக்கான அம்சங்களை கொண்டுள்ளது. ஆனால் சில குறிப்பிட்ட ஹார்ட்வேர் மாற்றங்கள் மட்டும் செய்யப்பட்டுள்ளது. புதிய நோக்கியா 360 கேமராக்கள் 8K தரத்தில் லோ லேட்டன்சி ஸ்ட்ரீமிங்கை வழங்கும். இந்த கேமராக்கள் IP67 வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் உடன் வருகிறது. ஹை ரெசல்யூஷன் 360 டிகிரி மற்றும் ஸ்பேஷியல் ஆடியோ அனுபவத்தை 5G வைஃபை மற்றும் ஈத்தர்நெட் இணைப்புடன் வழங்குகிறது. இந்த 360 கேமராக்கள் ஒரு இடத்தில் பல மல்டி கேமரா தேவையை குறைப்படுத்தும். 3 கேமராவை வாங்குவதற்கு பதிலாக ஒரு கேமராவை மட்டுமே பயன்படுத்தலாம். இது பணத்தையும் நேரத்தையும் காப்பாற்றுகின்றது. இதை தவிர இந்த கேமராக்களில் மிகவும் அதிநவீன அம்சங்களும் இருக்கிறது. இந்த நோக்கியா கேமரா ரியல் டைம் வீடியோ மற்றும் ஆடியோ டிரான்ஸ்மிஷன் அம்சத்தையும் அதுவும் பாதுகாப்பான டிரான்ஸ்மிஷனையும் வழங்கும். RxRM என்னும் ரியல் டைம் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி மல்டிமீடியா ரிமோட் மானிட்டரிங் சப்போர்ட்டும் இந்த கேமராவில் உள்ளது. இது மிகப்பெரிய ஏரியாக்களை கவர் செய்யும் திறமை கொண்டுள்ளது. பெரிய அலுவலகங்கள் கம்பெனிகள் போல் இருக்கும் இடங்களை கண்காணிக்க பயன்படுத்தலாம். விருப்பம் உள்ளவர்கள் வீடுகளுக்கும் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த கேமராவை பற்றிய விவரங்களை நோக்கியா இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் விலை விவரம் சீக்கிரம் வெளியிடப்படும் என்று தெரிகிறது. நோக்கியா இந்த கேமராக்களை சந்தைக்கு முதலில் கொண்டு வரும் என்று நிர்ணயம் செய்துள்ளது.